யூ கேரி ஆன். சம்பவம் நடந்த நேரத்துல உங்க கூட யாரெல்லாம் இருந்தாங்க? அங்க என்ன நடந்துச்சு? நான் என் கம்பெனி ஸ்டாஃப் ஆனந்தி கிட்ட பர்சனலா பேசணும்னு கால் பண்ணேன். அவ ஃபோன் எடுக்கல. அதனால அரவிந்த் கிட்ட சொல்லி ஆனந்திய பெசன் நகர் பீச்சுக்கு வர சொல்லியிருந்தேன். அவளும் வரேன்னு சொன்னதா அரவிந்த் என்கிட்ட சொன்னான். ஆனந்தியை மீட் பண்ணதா நான் பெசன் நகர் பீச்சுக்கே போனேன். ஆனா ஆனந்தி அங்க வரல. இவன் தான் வந்தான். இவனை பார்த்ததும் எனக்கு ஆனந்தி வரலன்னு புரிஞ்சு போச்சு. உடனே நான் அங்கிருந்து கிளம்பினேன். ஆனா இவன் என்ன போக விடாம தடுத்துட்டான். நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காததால நான் இவனை அடிச்சிட்டேன். போக விட மாட்டியா ராஸ்கல்? போடா. ஆனா எனக்கு அப்ப தெரியல என்ன அட்டாக் பண்ணதா இவன் அங்க வந்திருக்கான்னு. நான் இவனை அடிச்சதுக்கு அப்புறம் எங்க இருந்தோ 2 பேர் அங்க வந்தானுங்க. அண்ணா, முதல்ல அவன் என் மேல கை வைக்கட்டும், அப்புறம் போட்டலான்னு சொன்னல. இன்னும் ஏன் வெயிட் பண்ற? வா, வந்து போடுவா. யூ ராஸ்கல்! என்னைய குத்த வரியா? சார் சார் இல்ல சார், நான் உங்ககிட்ட பேசதான் சார் வந்தேன். அவங்க யாரு, ஏன் அங்க வந்தாங்க, இது எதுவுமே எனக்கு தெரியாது சார். என்ன நம்புங்க சார். இன்ஸ்பெக்டர், அக்யூஸ்ட் இவன் தானே மகேஷ் ஆல்மோஸ்ட் சொன்னதுக்கு அப்புறமும் இவனை வச்சுக்கிட்டேவா விக்டிமை விசாரிப்பீங்க? இவனை முதல்ல வெளியில போக சொல்லுங்க, இல்லைன்னா தேவையில்லாம மகேஷை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். அன்பு, வெளியில இருங்க. சார் சார் இல்ல சார், நான் தப்பு பண்ணல சார். அதெல்லாம் பாத்துக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம். ஏட்டு, நீங்க முதல் அன்பை வெளியில கூட்டிட்டு போங்க. சார் ஸ்டேட்மெண்ட் நான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வரேன். சரிங்க. கூட்டிட்டு போங்க. சார் 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 நான் எதுவும் பண்ணல சார். சார் சார் நிஜமா சார். உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது மேடம். உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதா மேடம்? ஐயோ, மகேஷ் முகத்தை பார்க்க மாட்டேன் நானு தவிச்சிட்டு இருக்கேன். ஆனந்தி, இப்படி ஸ்கிரீனை போட்டு மூடி வச்சிருக்காங்களே. அன்பு, என்னாச்சு அன்பு? மகேஷ் சார் என்ன சொன்னாரு? நான் தான் பிளான் பண்ணி அவரை கொல்ல ட்ரை பண்ணேன்னு சொல்றாரு ஆனந்தி. மகேஷ் சார் அப்படி சொன்னாரு? மகேஷ், இப்ப சொல்லுங்க, என்னாச்சு? முதல்ல அடி வாங்குற மாதிரி அவன் அடி வாங்கினா. அதுக்கப்புறம் கத்தி சிக்னல் கொடுத்து ஆளை வர வச்சான். பிளான் பண்ணிதான் கொல்ல வந்திருக்கான்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. இப்படி எல்லாம் பண்ணுவான்னு எனக்கு சுத்தமா தெரியாது. சார், உங்க வாக்குமூலம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இவன் அவன் சொன்னீங்கன்னா தெளிவா இருக்காது சார். யாருன்னு பேர் சொல்லுங்க. இல்ல நாங்க ரிப்போர்ட் ஒழுங்கா எழுதலன்னு எங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. உங்களை யார் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க? பேர் சொல்லுங்க. அவனோட பேரை சொல்லவே எனக்கு நாக்கு கூசுது. வேற வழி இல்லை சார். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ,
லீகலா ஆக்ஷன் எடுக்கணும்னா நீங்க பேர் சொல்லி தான் ஆகணும். யார் உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணது? அன்பு. அன்பு தான் ஆள வச்சு என்ன கொல்ல பார்த்தது. நான் சந்தேகப்பட்டது இப்ப சரியா போச்சா? இப்ப நீங்க நம்புறீங்களா? கட்டின பொண்டாட்டி மேல நம்பிக்கை இல்ல, சம்பளத்துக்கு வேலை பாக்குறவங்கள அவ்வளவு நம்புறீங்க. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், அவனை எல்லாம் சும்மா விடாதீங்க. என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ கண்டிப்பா எடுப்போம். மகேஷ், கெட் வெல் சூன். நான் மறுபடியும் வந்து உங்களை பார்க்கறேன். மகேஷ். ஆண்டி, இட்ஸ் ஓகே, ஒன்றும் ஆகாது மகேஷ்க்கு. வாங்க. யாரு வேணாலும் உங்க மேல பழிய போடலாம். மகேஷ் சார் உங்க மேல பழி போடலாமா? உங்களை மகேஷ் சாருக்கு தெரியாதா? அவரு ரொம்ப தப்பு பண்றாரு. இப்பவே அவரை பார்த்து நீங்க பண்றதெல்லாம் தப்புன்னு நான் அவர்கிட்ட சொல்லதே போறேன். அம்மா நில்லுமா, உள்ள யாரு வரக்கூடாதுங்கிறாங்க, நீ பாட்டுக்கு போற. அன்பு, எல்லாமே உனக்கு எதிரா இருக்கு. ஆக்ஷன் எடுக்காம என்னால எதுவும் செய்ய முடியாது. சார், உங்களுக்கு அன்பு பத்தி தெரியாதா சார்? அவர் எந்த தப்பும் பண்ணாதவர் சார். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அன்பு விட்டுருங்க சார். இங்க பாருமா, என்ன அன்பு தான் கொல்ல வந்தாருன்னு மகேஷ் தெளிவா வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. நான் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க ஒரு நல்ல லாயரா பார்த்து லீகலா டீல் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அன்பு, வாங்க ஸ்டேஷன் போலாம். ஐயோ வேணாம் சார். வாங்க. ஐயோ சார். ஆனந்தி, நான் எந்த தப்பும் பண்ணல. நீ தைரியமா இரு. வாங்க அன்பு. ஐயோ அன்பு, அன்பு. ஆனந்தி, மேடம், வேண்டாம். அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுறாரு. நான் லீகலா என்ன பண்ண முடியும்னு விசாரிக்கிறேன். நீயும் ஏதாவது பண்ண முடியுதான்னு பாரு. தைரியத்தை விட்டுறாத. நாம இங்க இருக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை. வா, ஆக வேண்டியதை பார்க்கலாம். வா.